எத்தனை பேர் எத்தனை பொண்ணுங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கான், அது எத்தனை பேர் எத்தனை பெண்கள் முன் வந்து சொல்றதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்காங்கன்றது தெரியல. தூண்டுதல்ங்கிறது அரசாங்கம் வந்து நீ இப்படி செய்யி, ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் போய் நீ இது இப்படி செய்டா மகனேன்னு சொல்றது இல்ல. நீ இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணி மாட்டுனேன்னா கட்சி உன்னை காப்பாத்தி விட்டுரும். டோன்ட். நீ கிட்னி திருடுறியா மாட்டிக்கிறியா, கட்சி உன்னை காப்பாத்தி விட்டுரும். ஏன்னா என்கிட்ட பவர் இருக்கு, அரசாக நான் இன்னைக்கு உட்காந்துரு, அதனால உன்னை காப்பாத்தி விட்டுருவேன் அப்படிங்கிற தெம்ப தருது. அதான் ஞானசேகரன்ல நடந்தது, அந்த கிட்னி திருட்டுல நடந்தது, கள்ளச்சாராய சாவுல வசந்தம் கார்த்திகேயன் அப்படிதான் காப்பாத்தி விட்டாங்க. எல்லா விஷயங்கள்லையும் அப்ப நம்ம இப்ப சொல்லும் போதே எத்தனை இன்சிடென்ட் வந்து விழுது. அப்புறம் இந்த லட்சணத்துல நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லும் போது, அப்படி சொல்லும் போது அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது உங்களுடைய நாக்கு சுட்டு விட்டால் என்ன பண்ணுவீங்க? அந்த நாக்கு வெந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த நாக்கு அப்படிலாம் வேகாதுங்கிற தைரியத்துல தான் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசுறது. நீங்க வந்து போன வாரத்துல மட்டும் ஒரே நாளையில கிட்டத்தட்ட 14-15 கேஸ் எகெயின்ஸ்ட் விமன் ரெஜிஸ்டர் ஆச்சு. ரேப் கேஸு, ஸ்கூலில் ஒரு பொண்ணை வாத்தியார் அப்யூஸ் பண்ணினது, மொலாஸ்ட் பண்ணின கேஸு அப்படின்னு ஒரே நாளையில் 15 கேஸு 16 கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போன கேசஸ் எத்தனை? 16 இருக்கும். அப்போ இங்கே என்சிஆர்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற என்சிஆர்பி ரிப்போர்ட் என்ன சொல்லுது? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமே 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ரெஜிஸ்டர் ஆன குற்றங்கள் இவ்வளவு.